சீக்கிரம் வரப்போகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 143 சங்கீதம் 10 வசனம். சங்கீதம் 143:10. பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான ஒவ்வொரு இளைஞர்களுக்கும், சிறு பிள்ளைகளுக்கும், பெரியவர்களுக்கும் கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிற காரியம், என் தேவனுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று ஒரு பக்தன் ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நான் உங்களை பிரியப்படுத்தணும். ஏன்னா நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. இந்த செம்மைங்கிறதுக்கு நான் பலமுறை பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறேன். அது தேவனுடைய குணாதிசயம். ஆமென். பக்தன் இப்படி சொல்றான், ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு நீங்க என்ன பண்ணணும்? போதித்தருளும். நீங்க தான் என்னுடைய தெய்வம், எனக்கு அது நல்லா தெரியும். நான் இப்ப பெரிய போஸ்டிங்ல இருக்கிறேன், நான் ராஜாவா இருக்கிறேன். எருசலேமுக்குள்ள நுழையும் போது பார்க்கலாம், கிங் டேவிட் சிட்டின்னு ஒரு பெரிய அரண்மனை இருக்கும். நான் இன்னைக்கு ராஜாவா இருக்கிறேன். என் ஆண்டவருக்கு நான் எதை வேணாலும் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். நீங்க தான் என் தேவன். உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில இந்த உலகத்துல என்ன நடத்தணும். அதனாலதான் தந்தை பெர்க்மேன்ஸ் ரொம்ப அழகா பாடினார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், எகிப்திலிருந்து என் ஜனம் வெளியே வரும்போது அங்க இருந்தவன்கள்ட்ட எல்லாம் கலட்டி வாங்கிட்டு வந்தாங்க. பைபிள் படிக்கிறவங்களுக்கு நான் பேசுறது புரியும். அந்த எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் தங்க கழுத்தில் இருந்த, கையில் இருந்த எல்லா பரன்களையும் கழட்டி தூக்கி போட்டு எல்லாம் கொள்ளை பொருளா மாறுனுச்சு. யாரு? முழு இஸ்ரவேலுக்கும். நல்லா கவனிக்கணும், இவங்க நகையோடும் அங்கிருந்த சரப்பணிகளோடும் ஆரங்களோடும் ஒரே குதூகலமா இஸ்ரவேல் மக்கள் வர்றாங்க. ஆண்டவர் மோசேயை கூப்பிடுறார். எங்க கூப்பிடுறார்? மகனே, என் சமூகத்தில் வந்து நில்லுங்கிறார். இவர் போய் 40 நாள் ஆயிடுச்சு. நீங்க நல்லா கவனிப்பீங்க, நான் நம்புறேன். இப்ப இவங்களுக்கு ஒரு வெறுமை. ப்ளீஸ் கவனிக்கணும், இந்த சத்தியத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். கீழே இருக்கிற 6.5 லட்சம் புருஷர்கள், இதை தவிர பெண்கள், குழந்தைகள், இதெல்லாம் கணக்கு போட்டோம்னா அது எங்கேயோ போய் நிற்கிது. இவங்களுக்குள்ள ஒரு வெறுமை. என்ன வெறுமை? ஏன் நமக்கு மோசே போயிட்டாரு, நம்ம தலைவரை காண, மேலே போனவர் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன் அவரை தேடுறாங்க? ஏன் மோசையை தேடுறாங்க? ஜனங்கள் மோசையை தேட வேண்டிய அவசியம் என்ன? ஏன் தேடுறாங்க? அவங்களுக்கு எதுவுமே புரியல. ஒரு வெறுமை. ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க,
வெறுமை வந்தாலே வறுமை வந்துடும். என்னைக்கு உங்க ஹார்ட் வெறுமையா இருக்குதோ அன்னைக்கு சத்தியமா வறுமை வரும். உங்க இருதயத்துல துதி, உங்க இருதயத்துல ஆராதனை, உங்க இருதயத்துல ஜெபம், உங்க இருதயத்துல வசனம், உங்க இருதயத்துல பக்தி, உங்க இருதயத்துல கர்த்தரை சார்ந்து நிக்காம நீங்க வெறுமையா இருந்தீங்கன்னா சத்தியமா வறுமை வரும். வறுமை தலைவிரிச்சு ஆடும். கை ஓடாது, கால் ஓடாது. மனுஷர்களை தேடுவீங்க. யார்கிட்ட போய் என்ன வாங்கலான்னு நினைப்பீங்க. யாராவது ஏதாவது தரமாட்டாங்களான்னு நல்லா யோசிச்சு பாருங்க. நானும் உங்களை போல ஒரு சாதாரண மனுஷன் தானே. நானும் மனைவி பிள்ளைகளோட இருக்கிறவன் தானே. நானும் என் குடும்பத்தெல்லாம் எதிர்த்து வெளியில் வந்தவன் தானே. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்த்தரை மாத்திரம் நான் நம்பினவன் தானே. இந்த 36 ஆண்டுகள் அவருடைய கரை என்னை நடத்தணும்னா நான் எந்த அளவுக்கு அவரோட நெருங்கி போயிட்டு இருக்க வேணும் யோசிக்கணும். கொஞ்சம் ஊழியக்கார வழி விலகுனா, கொஞ்சம் அவருடைய வேலைக்கார வழி விலகுனா ஆண்டவர் பார்ப்பாரு. குறிப்பிட்ட காலங்கள் பார்ப்பாரு, தூக்கி எறிஞ்சிருவார். நீங்க மனசுல வச்சுக்கணும். மோசேயை கூப்பிட்டதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு வல்லமை தேவை. இந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு கிருபை தேவை. ஆனா இப்ப இந்த ஜனங்களுக்கு ஒரு வெறுமை. என்ன வெறுமை? ஐயோ மோசே இல்லையே. ஏன்? அந்த பிரசன்ஸை உணர முடியல. அவங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லை, அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. நம்ம இங்கேயே நம்ம 40 நாள் உட்கார்ந்து இருக்கிறோமே. அப்ப நம்ம ஒண்ணு செய்யணும். நமக்கு முன் செல்லுகிற தெய்வங்களை நம்ம என்ன பண்ணணும்? உருவாக்கணும். என்ன ஒரு கேவலமான குணம் இந்த ஜனங்களுக்குள்ள வந்துருச்சு பார்த்தீங்களா? நான் பேசுறது புரியுதா? அல்லேலூயா. எவ்வளவு அருவருப்பான குணம் வந்துருச்சு பார்த்தீங்களா? தன்னை வழிநடத்துகிற ரட்சகரை மறந்து இப்ப எங்களை முன் செல்ல வழிநடத்துகிற எங்களுக்கு என்ன வேணும்? ஒரு தெய்வம் வேணும். இதுதான் ஒரு குடும்பத்தில் ஒரு புருஷன் ஒழுங்கா இல்லைன்னா, ஒரு தலைவன் ஒழுங்கா இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆங்க? யோசிங்க. 1000 தான் பெண்கள் விமானத்தை ஓட்டட்டும், ராக்கெட்டே போகட்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு புருஷன் சரியில்லை, தலைவன் சரியில்லை, அந்த குடும்பம் என்ன ஆகும்? கிடுகிடுத்து போயிருங்க, ஒண்ணுமில்லாம போயிடும். இது உண்மையான ஒரு விஷயம். நான் நைட் பிரேயர்ல சொன்னேன், இந்த நாள் 4 காரியம் 4ல் மறந்துடாதீங்கன்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள். அப்புறம் கடைசி என்ன சொன்ன? திடன் கொள்ளுங்கள். இந்த 4 காரியம். ஒரு குடும்பத்தை நடத்துற ஒரு புருஷன் அந்த வீட்டுக்கு ஒரு தளபதி மாதிரி. அவன் சரி இருந்தா தான் அந்த வீடு ஒழுங்கா இருக்கும். அவன் ஒரு குடிகாரனாகவோ, அவன் ஒரு வேசி கல்லனாகவோ, அவன் கர்த்தருக்கு விரோதியாகவோ, ஒழுங்கா வேலைக்கு போகாதவனாகவோ, சம்பாதிக்காதவனாகவோ, தாறுமாறாக ஜீவிக்கிறவனாகவோ வாழ்வானே ஆனால் அந்த குடும்பம் ஆடி போயிடும். அந்த குடும்பம் நல்லா இருக்காது. தயவு செய்து நல்ல கவனிங்க. ஒரு ஆரோக்கியமான குடும்பம் எது தெரியுமா? நீங்க நினைக்கலாம் பல லட்சங்களை சம்பாதிக்கிறவன் தான் ஆரோக்கியமான குடும்பம். இல்லைங்க. தன் குடும்பத்தை செம்மையான வழியில கொண்டு போறவன் தாங்க ஆரோக்கியமான குடும்பம். கொஞ்சம் இருந்தாலும் 10 ரூபா சம்பாதிச்சாலும் குடும்பத்தை கண்ணியமா நடத்த தெரிஞ்சவன் தான் ஆரோக்கியமான ஒரு புருஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. பணம் என்னங்க பெரிய பணம்? உங்களுக்கு தெரியுமா? இந்த சபை கரண்ட் பில்லு கூட கட்ட முடியாத காலங்கள் உங்களுக்கு தெரியுமா? இந்த சபை ஃபாஸ்டிங் பிரேயருக்கு உணவு கொடுக்க முடியாத காலங்கள் தெரியுமா? இந்த சபை இத்தனை வருஷம் உட்கார்ந்து கட்டணுமே, அதுக்கு காரணம் என்ன? எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பாடுகள். எல்லாமே சுலபமாக வந்துடல, எல்லாமே சுலபமாக கிடைக்கல. அதுக்கு எவ்வளவோ வருத்தங்கள், எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ கற்ப வேதனைகள், எவ்வளவோ பெருமூச்சுகள், எவ்வளவோ அங்கலாய்ப்புகள், எவ்வளவோ தேவ சமூகத்தில் நம்ம செலுத்தின கரையங்கள். அந்த கரையங்கள் தாங்க
இன்னைக்கு உண்மையாகவே நான் தைரியமா சொல்ல முடியும், செம்மையான வழியில கர்த்தர் நம்ம கொண்டு போயிட்டே இருக்கிறார். டெல்லியிலிருந்து ரொமில்டன் அப்படின்னு ஒரு தேவ மனிதர் நம்ம சபைக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை வருவார். எழுப்புதல் சத்தியங்கள் நாங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 30 பேர் மாத்திரம் நம்ம சபையில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் சொல்வார், ஒவ்வொரு முறையும் சொல்வார், அண்ணே உங்கள் சர்ச் ஒண்டர்ஃபுல் சர்ச், கடவுளுக்கு பயந்த ஒரு சபை, இங்கே ஆர்ப்பாட்டம் இல்லை, அசிங்கம் இல்லை, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் இல்லை, அழகாக கொண்டு போயிட்டு இருக்கிறார் கர்த்தர். இது கடைசி வரைக்கும், இது கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஓயாம சொல்வார், கடைசி வரைக்கும் நிலைத்திரு. என்னுடைய ஆசையும் என்னன்னா, மரண பரியந்தம் சத்தியத்தை விட்டு விலகாமல், கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணாமல், தேவனுக்கு பயந்து நீதியிலும் நியாயத்திலும் பரிசுத்தத்திலும் உண்மையிலும் தேவனுக்கு பிரியமா இந்த சபை போகணும். அல்லேலூயா. ஒரு குடும்ப தலைவனுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. உங்க வீட்டை நீங்க ஒழுங்கா நடத்தலைன்னு சொன்னா உங்களை நம்பி எப்படி கர்த்தர் சபையை தருவார்? யோசிங்க, யோசிச்சு பாருங்க. பைபிள் அதானே சொல்லுது, தன் சொந்த குடும்பத்தை ஒழுங்கா நடத்த தெரியலன்னா சபையை எப்படி நடத்துவான்? சபையை நடத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளைகள் தினந்தோறும் ஒரு குடும்ப ஜெபம் பண்ணி முழங்கால நின்று கர்த்தர்ட்ட கேட்கணும், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உமது நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அல்லேலூயா. நீங்க சங்கீதம் முழுவதும் நிறைய இடத்துல தாவீது இப்படி அழுகிறார். 40ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை தயவு செய்து, என் தேவனே உமக்கு பிரியமானதை நான் என்ன செய்றேன், செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். இங்க இருக்கிற நீங்களும் நானும் தைரியமா, ஆண்டவரே உங்க வசனம் என் உள்ளத்துக்குள்ள இருக்குன்னு சொல்ல முடியுமா? தாவீது சொல்றாரு, உம்முடைய நியாய பிரமாணம் எங்க இருக்குது? என் உள்ளத்துல இருக்குது. வசனம் ஒரு தேவ பிள்ளையினுடைய உள்ளத்துல இருக்கணும். அல்லேலூயா. வசனம் எங்க இருக்கணும்? உள்ளத்துல இருக்கணும். ஒரு தப்பு பண்ண பிசாசு நம்மளை தூண்டும் போது வசனம் முன்னாடி வரணும். நான் செய்ய மாட்டேன், நான் கர்த்தருடையவன், தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஜெபத்தில் ஏசப்பா செய்த ஜெபம்னு ஒன்று இருக்கு. அது யோவான் 17ஆம் அதிகாரம். நல்லா கவனிங்க. அதில் ஏசப்பா என்ன ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? நம்ம எல்லாரையும் பரிசுத்தமாக்கும்படி அவர் தன்னைத்தானே என்ன செய்தாரா? அப்படி ஒரு வசனம் படித்தா ஞாபகம் இருக்குதா? உங்களை பரிசுத்தமாக்கும்படி, என்னை பரிசுத்தமாக்கும்படி, உங்களுக்காகத்தானே நான் என்னவே என்ன பண்றேன், பரிசுத்தமாக்குகிறேன்னு சொல்லி, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி. 19 வசனம். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன சத்தமா? ஊழியர்கள் சொல்ல மாட்டாங்க, நான் பகிரங்கமா உங்களோட பேசுறேன். நாங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்களை மணிக்கணக்கா ஆயத்தப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு விஷயம், நாங்க ஏதாவது தன்னை தேவனுக்கு பிரியமில்லாததை செய்திருப்போமான்னு ஆண்டவரிடத்துல பெருமூச்சு விட்டு எங்களை முதல்ல நாங்க பரிசுத்தமாக்கணும். லிவிங் சாக்ரிஃபைஸ், லிவிங் சாங்டிஃபிகேஷன். நானும் மனுஷன் தானே, நீங்களும் மனுஷர்கள் தான், நானும் மனுஷன் தானே. உங்களுக்கு இருக்கிற அதே ஆசை தான் எனக்கும் இருக்கும், உங்களுக்கு இருக்கிற அதே எண்ணங்கள் தான் எனக்கும் இருக்கும். உங்க முன்னாடி நீங்க பிரசங்கிக்கிற சகாயராஜை பார்க்குறீங்க, ஆனால் இன்னொரு சகாயராஜ் உங்களுக்கு தெரியாம உள்ள இருக்கிறார். அவரை கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா.
அப்ப நல்ல கவனிங்க, உங்களுக்கு பரிசுத்தத்தை பத்தி பேசணும்னா பரிசுத்தத்தை குறித்த தெளிவு எனக்கு இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கணும்னு சொன்னா அந்த சத்தியத்தை குறித்த வெளிச்சம் எனக்குள்ள இருக்கணும். நல்ல கவனிங்க, குருடனுக்கு என்ன காட்ட முடியாதுங்க? வழிகாட்ட முடியாது. தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கங்க, வெளிச்சமா இருக்கிறவன் தான் இருள நடக்கிற ஜனங்களை கர்த்தருக்கு நேரா வழி நடத்த முடியும். இந்த சத்தியம் புரியுதுங்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. நல்ல கவனிங்க, சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படிக்கு அவர்களுக்காக நான் என்னைத்தானே. அப்ப எனக்கு ஒரு தவறு செய்ய நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா அந்த தவறுகளை நான் ஏன் எதிர்த்து நிற்கிறேன்? நானே ஒரு முன்மாதிரியா இல்லைன்னு சொன்னா என் ஜனம் எப்படி முன்மாதிரியா இருக்கும்? நான் அந்த காரியத்தில் உண்மை இல்லாவிட்டால் என் ஜனம் எப்படி உண்மையா இருக்கும்? இயேசு கிறிஸ்து இதை சிந்திச்சாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது தனிப்பட்ட நிலைமையில அழுது ஜெபித்தார். நீங்க சத்தியத்தில் பெறலாம இருக்கும்படி நான் என்னத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? ஆண்டவர் இருதயத்தில் இருந்த ஒரு வார்த்தை. நல்ல கவனிங்க, இதே தாவீது சங்கீதத்தில் 103ஆம் சங்கீதத்தில் 21ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. 103:21ஆம் வசனத்துல கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை என்ன பண்ணுங்க? ஸ்தோத்தரியுங்கள். பாத்தீங்களா? ஒரு தேவ பிள்ளை, ஒரு மனைவிமார்களை எடுத்துக்கங்களேன். தினந்தோறும் புருஷன்ட்ட போய் என்ன கேட்குறாங்க? எங்க ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டோம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, உங்களுக்கு என்ன செய்ய, என்ன பிடிக்கும்? பிரைஸ் அலாட். மீன் வாங்கவா, இல்லை கறி வாங்கவா, இல்லை கொத்தி வாங்கவா, இல்லை வேற என்ன வாங்க? அப்போ ஒரு மனைவி எப்போ பார்த்தாலும் she is dependent upon her husband because அவளுடைய இருதயம் அவரை சார்ந்து இருக்கிறது. அதனால அவருக்கு பிரியமானது என்னன்னு ஏங்குறீங்க. இது எவ்வளவு உண்மையோ, மணவாட்டியாகிய திருச்சபை மணவாளனாகிய கிறிஸ்துவை எப்பொழுதும் திருப்திப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அவருக்கு என்ன பிரியம்னு கேட்கணும். முழங்கால நின்று, எசப்பா உங்களுக்கு என்ன பிடிக்கும், அது மாதிரி நான் என் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறேன் அப்படி சொல்லியிருப்போமா? ஒன்று வேணாம், பெண்களை எடுத்துக்கங்க. தான் ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்பாங்க, நான் கட்டியிருக்கிற புடவை நல்லா இருக்கா? கேட்குறாங்களா? கேட்குறீங்களோ இல்லையோ தெரியல, ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பீங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்பீங்க, நான் கட்டியிருக்கிற புடவை நல்லா இருக்கா? அவர் கேட்டதுக்கு பிற்பாடு அவர் சூப்பராக இருக்குன்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு திட்டம் அவருக்கு என்ன விழுகும்? நைட் ப்ரேயர் வந்தவங்களுக்கு தெரியும், இந்த ஆண்கள் ஒரு பலிகடா மாதிரி. ஆமாம், அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்லா இருக்குன்னு சொன்னால் இதை நான் கேட்டு தான் நீங்கள் சொல்லணுமான்னு கேட்பாங்க. ஸ்தோத்திரம். ஆமென். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லிடுங்க. சாப்பிடும்போது மூச்சு விடாமல் ஆம்பளை சாப்பிட்டுட்டு இருப்பான். அதிலே நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறதுனால தானே அடி வெளுத்துறான். அதில் நீங்கள் விளங்கிக்கணும். ஆனால் ஒன்று கேட்பீங்க, நான் செஞ்சுருக்கிற குழம்பு நல்லா இருக்கா? சாப்பிட ஒன்று சூப்பரை திங்க தான் தெரியும், சொல்ல தெரியாதா? அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குது இல்லை? அப்போ கிறிஸ்துவானவர் எவ்வளவு எதிர்பார்ப்பார். நம்மை படைத்த தெய்வம் அவருக்கு பிரியமானது என்னன்னு என் பிள்ளைங்க ஒரு நாளாவது என்கிட்ட உட்காந்து ஜெபத்தில், ஆண்டவரே உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு ஒரு நாளாவது என்கிட்ட கேட்டிருப்பாங்களா? அந்த மாதிரி நீங்கள் வளர்ந்து பழகிட்டீங்கன்னு வைங்க, உங்கள் ஆவியில் ஒரு பலன் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், எனக்கு போதிங்க. எனக்கு அந்த நாலேஜ் இல்லை, அந்த அறிவு எனக்கு இல்லை.
உங்களை நான் எப்படி பிரியப்படுத்துறதுன்னு தெரியல. பி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதை. ஒரு குடும்பம் தன்னை கிறிஸ்துவுக்குள்ள மறைத்து வாழ பயிற்சி எடுக்கணும். அல்லேலூயா. இதனால தான் ஆவியானவர் இந்த திருவிருந்து பந்தி உங்களை பார்த்து பேசுறாரு. ஆண்டவருக்கு பிரியமானது என்ன? இந்த திருமணம் ஆகாதவங்களை பார்த்தீங்கன்னா கர்த்தரையே சார்ந்து இருப்பாங்க. அதனால தான் ஆவிக்குரிய சமுதாயம் என்ன பேசும்னா, கொஞ்சம் கவனிங்க, ஆவிக்குரிய சமுதாயம் என்ன பேசும்னா, இந்த கல்யாணம் ஆயிட்டாங்க அவர்கிட்ட வல்லமையே போச்சு பாருங்க. எப்படிங்க? கல்யாணம் ஆயிட்டா என்ன போயிருச்சா? வல்லமையே போயிருச்சு பாருங்க. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடிங்க அவ்வளவு பேயை விரட்டுவார். ஆனால் இந்த கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு பேயும் பயப்பட மாட்டேங்குது, வியாதி சுக மாட்டேங்குது. அது 100க்கு 100 பொய்யான தகவல். அது உங்கள் மனித பிரம்மையே தவிர அது சத்தியமாக உண்மை அல்ல. ஒருவன் 1000 பேரையும் கல்யாணம் பண்ணின மனைவியோட பல ஆயிரங்களை துரத்தக்கூடிய வல்லமை சபைக்குள்ள வெளிப்படும். இந்த பொய்யான காரியங்களை எல்லாம் நம்பாதீங்க. கல்யாணம் ஆகாதவங்கள்ட்ட தான் வல்லமை, கல்யாணம் ஆனவங்கள்ட்ட வல்லமை இருக்காதுன்னு நினைக்கிறது முட்டாள்தனம், அது பேதத்தனம். ஏன்னா வேத ஒழுங்க என்னன்னா, குடும்பத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் தான் ஏசாயா தீர்க்கதரிசி கோரேசை பார்த்து 44ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க. கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன். ஒரு நிமிஷம் சபை கவனிக்கணும். கோரேஸ் யாருங்க? என் மேய்ப்பன். அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு, தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லணும். என்ன சொல்லணும்னா, எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் செய்வான். அல்லேலூயா. யாருக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான்? எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் செய்வான். இவனை நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய 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 ஆண்டவர் நமக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சில ஊழியங்கள் நாளுக்கு நாள் அப்படியே மேலே போயிட்டே இருக்குன்னா என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கு பிரியமானதை அவங்க என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ல 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 என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் பாருங்க, கோரேசின் மேய்ப்பன் அவன் நீ கட்டப்படு, எருசலேமை பார்த்து நீ கட்டப்படுனா எருசலேமை கட்டிடுவான். தேவாலயத்துக்கு அஸ்திபாரம் போடுனா போட்டுருவான். பிரைஸ் தி லார்ட். அப்போ முழு திருச்சபையில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்கணும் இந்த ஆராதனையில்? நான் ஆண்டவரை பிரியப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். யாரை பிரியப்படுத்தணும்? என் தெய்வத்தை நான் பிரியப்படுத்தணும். ஒரு விஷயம் கவனிக்கிறீங்களா? கர்த்தரை பிரியப்படுத்தி பாருங்க, ஒரு பிரியமான கணவனை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தரை பிரியப்படுத்தி பாருங்க, ஒரு பிரியமான மனைவி கிடைக்கும். நானும் சிஸ்டர் மேரேஜ் பண்ண உடனே அரவக்காடுன்னு ஒரு இடம் இருக்குது ஊட்டியில். நாங்கள் அதுக்கு முன்னாடி போன ஒரு இடம் திருமணம் செய்து ஊழியம் விக்டர் பி லாரன்ஸ் அண்ணை கூப்பிட்டு நாங்கள் அந்த ஊட்டிலேருந்து இறங்குற இன்னும் அதர் சைடு, அந்த பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது எனக்கு. ரொம்ப அருமையான ஒரு இடம். அந்த ஸ்டீஃபன் சொல்வார், அவர் இன்னைக்கு ஒரு பிஷப்பாக இருக்கிறாரு, ஒரிசாவில் இருக்கிறார். அவர் சொல்வார், சகாயராஜ், உன்னுடைய ஜப வாழ்க்கையில் நான் இளமையிலிருந்து பார்க்குறேன். நீ எதையுமே பொருட்படுத்தாமல் பட்டினி, உபவாசம், கண்ணீர், ஜபம்னு நீ கர்த்தரையே சார்ந்து நீ கர்த்தரையே பிரியப்படுத்தினதுனால ஒன்றை நேசிக்கிற, ஒன்றை காப்பாற்றுற, ஒன்றை பலப்படுத்துகிற ஒரு மனைவி. அதனால தான் லவினா அப்படி கொடுத்தாரும்பார். அப்படிம்பார். இந்த வார்த்தை என்னால் நான் எப்பயுமே மறக்க மாட்டேன். உன்னை நேசிக்கிற ஒரு துணையை உனக்கு கர்த்தர் கொடுத்தார். தம்பி,
வாலிபர்களே, கண்ணு போகிற போக்கெல்லாம் நம்ம போயிடக்கூடாது. முழங்கால நின்று ஆண்டவரை பிரியப்படுத்து. ஆண்டவருக்கு பிரியமா உன் வாழ்க்கையை கட்டு. உனக்கு ஏற்ற துணையை தருவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கல்யாணங்கிறது பெரிய போராட்டம் மாதிரி ஆவிக்குரிய திருச்சபை நினைக்குது. ஐயோ 50 வயசு ஆச்சு, ஐயோ 40 வயசு ஆச்சு, ஐயோ 30 வயசு. யார் மேலே தப்பு? தப்பெல்லாம் நம்ம மேலே தான். தப்பெல்லாம் நம்ம மேலே தான். நம்ம ஒழுங்காக கர்த்தரை தேடாததுனால, நம்ம ஒழுங்காக கர்த்தரை சார்ந்து இருக்காததுனால, நம்ம கர்த்தருக்கு பிரியமானதை செய்யாததுனால எல்லாம் டிலே, எல்லாம் டிலே. நீ கர்த்தரை மாத்திரம் ஒழுங்காக சார்ந்து இருந்து பாரு. தூக்கத்தை தியாகம் பண்ணு. காலையில் எழும்பு, அவரை பிரியப்படுத்து. ஒழுங்கா நீ மார்னிங் ப்ரேயர் பண்ணு. காலையில் எந்திரிச்சு 3 to 6 பண்ணு. அடுத்த செப்டம்பரே உனக்கு கல்யாணம் ஆயிரும். நான் எழுதித்தாரேன். நீ செய்ய மாட்ட. அதனால தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீ செய்யவே மாட்டீங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயம் அதை செய்யாது. இவன் படுக்கையை விட்டு எந்திரிக்க மாட்டான். அதுவும் இப்போ இன்னும் வர்றதுனால குளிர் நாள். அவ்வளவுதான். தம்பிமார்களுக்கு சொல்கிறேன், தங்கைமார்களுக்கு சொல்கிறேன், பெரியவங்களுக்கும் சொல்கிறேன். நீ காலையில் எழும்பி கர்த்தருடைய சமூகத்துக்கு வரலன்னு சொன்னால் ஒரு பிரயோஜனமே இல்லை. நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து யோசிச்சு பாருங்க. ஒரு வீடு கட்டுறது எவ்வளோ கஷ்டம். ஒரு வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணி பாருங்கிற. இப்போ கோரேஸ் இருக்கிற இடத்துல சகாயராஜன் போட்டுக்க. சகாயராஜை குறித்து கர்த்தர் சொல்லுகிறதாவது, அவன் என் மெய்ப்பன், அவனுக்கு நான் சொல்லுகிறேன், புதுக்கோட்டையை கட்டப்படு என்றும் தேவாலயத்துக்கு அஸ்திவாரம் போடும் என்றும் சொல்லுகிறேன். இதை நான் செய்ததுனால தான் என்னை தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறார், கொண்டு போயிட்டே இருக்கிறார். ஓய்வு இல்லாமல் ஓட வச்சுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல மனத்திரையில் உங்கள் பேரை போட்டு பாருங்க. நான் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறேனா? ரொம்ப சுலபம். நான் இன்னைக்கு சில நேரங்களில் கண்ணீர் விடுற காரியங்கள் என்ன தெரியுமா? இந்த வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே அது கிடைக்காதா, இது கிடைக்காதா, அது அப்படின்னு நான் ஏங்குவேன். ஏன்னா கையில் காசு இருக்காது. சாப்பிட்ற காலத்தில் எனக்கு கிடைக்கல. நல்லா கவனிக்கணும். இப்போ சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் ஒதுக்குற காலத்தில் ஸ்வீட் பாக்ஸு தேடி வருது, பிரியாணி தேடி வருது, நமக்கு பிடிக்காததெல்லாம் தேடி வருது. எங்கே போனாலும் சாப்பாடு தேடி வருது. பிரதர், அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் தூக்கி கொடுக்குறேன். அதுவும் அது குறைய மாட்டேங்குது, வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ஒரு காலம், இது ஒரு காலம். ஆனால் தான் நான் சந்தோஷமாக சொல்வேன், வாங்குகிறதை பார்க்கல கொடுக்கிறது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. வேத புத்தகம் சொல்லுது, லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், இயேசு ஆவியிலே கலிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. என்ன அருமையான ஜெபம் பாருங்க. தயவு செய்து எல்லாரும் இந்த எல்இடியை பார்த்து வாசிங்க. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே, ஒரு நிமிஷம், ஆவியில கலிகூர்ந்தனா என்ன? நல்ல சிரிச்ச முகமா ஏசப்பா நல்ல சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. அல்லேலூயா. யோவான்ல ரொம்ப அழகா சொல்வாரு, 8:29, என் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்வதினால்
அவர் என்ன பண்றதில்ல? என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னை அனுப்பினவர், தயவு செய்து கவனிங்க, இந்த வசனத்தை பாருங்க. இந்த பூமிக்கு என்னை அனுப்பினவர் என் பிதா. அல்லேலூயா. என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால், இங்க பாருங்க, எப்பொழுதாவது செய்யறதில்லை. எப்பொழுதாவது நான் பிதாவுக்கு பிரியமானதை செய்றேன் அப்படி இல்லை, எப்பொழுதும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்பொழுதும். இங்க பாருங்க, ஃபாதர் ரொம்ப அழகா பாடுவார். எப்போதும் உம்முன்னே உம்மைத்தான். என்ன அருமையான வார்த்தை! எப்போதும் என் முன்னே. என் தெய்வம் நீர்தானையா, என் நேசரே, என் நேசரே, எப்போதும் நீர்தானையா, என் முன்னே நீர்தான். ஆமென். நம்முடைய இருதயம் யாரை சார்ந்து இருக்கணும்? கர்த்தரையே. இந்த வார்த்தையை நான் திருப்பி திருப்பி அழுத்துறேன். ஆண்டவரே, நான் உங்களை பிரியப்படுத்தணும். ஆமென். நீங்க என்னதான் உங்க புருஷனை பிரியப்படுத்தினாலும், என்னதான் நாக்கு ருசியா சுட்டு கொடுத்தாலும், என்னதான் நீங்க செஞ்சாலும், உங்க வாயினாலே ஒரு நாள் சொல்வீங்க, இந்த ஆளுக்கு நான் என்ன செஞ்சு என்ன புண்ணியம் அப்படின்றீங்க. ஒரே வாயில் அடிச்சிருவீங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர்ட்ட நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு நீங்கள் செய்ய செய்ய செய்ய, அவரை நேசிக்க நேசிக்க நேசிக்க, அவருக்கு நீங்கள் பிரியமாக வாழ வாழ வாழ, உங்களை தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து கொண்டு போவார் பாருங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அதனால தான் பவுல் எழுதுறார் 2 கொரிந்தியர் 5:9 2 கொரிந்தியர் 5:9 அதன் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும். தயவு செய்து உங்க பைபிள்ல நீங்க அண்டர்லைன் பண்ணணும். நான் இங்க பூமியில குடியிருக்கிறது எதுல குடியிருக்கிறேன்? இங்க பாருங்களேன், யாருக்குமே நிரந்தரமா வீடு இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்க ஆத்மா ஒரு வீட்டுக்குள்ள இருக்கு. எந்த வீட்டுக்குள்ள இருக்கு? உங்க மாம்சம் சரீரங்கிற ஒரு வீட்டுக்குள்ள இருக்கு. அதன் நிமித்தமே நான் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். அரே, பவுலுக்கு ஒரு கிளாப்பிங் பண்ணுங்களே. பேதுருவுக்கு மனைவி இருந்தாங்களா? சீஷர்களுக்கு மனைவி இருந்தாங்களா? பிள்ளைங்க இருந்தாங்களா? எல்லாத்துக்கும் அமைதி, மையான அமைதி. பவுல் சொல்வார், அவங்க எல்லாம் மனைவி பிள்ளைங்களோட இருக்கிறது போல எனக்கு மனைவி பிள்ளைங்களோட எல்லாம் இருக்கணும்னு. ஆனாலும் ஆனாலும் நான் ஆண்டவரை பிரியமானவர்களா இருக்க. ஏங்க, பவுல் கல்யாணம் ஆகாதவர் தான். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? பவுல் கல்யாணம் ஆகாதவர் தான். என்ன அழகா சொல்றாரு, உபவாசத்துக்கும் ஜபத்துக்கும் அல்லாம வேற எந்த கட்டத்திலும் மனைவி அப்படி என்ன பண்ணாத. பைபிள் படிக்கிறீங்களா வீட்டில்? உபவாசத்துக்கும் ஜபத்துக்கும் தவிர உன் மனைவியை விட்டு நீ என்ன பண்ணக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. உபவாசம் இருக்கிறீங்களா? புருஷன்ட்ட சொல்லுங்க. ஜபம் பண்றீங்களா? எப்பா ஒரு 1 hour நான் ஆண்டவரோட இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போங்க. இதை தவிர நீங்க புருஷனை விட்டு என்ன பண்ணாதீங்க. புருஷன் துபாயில் இருப்பார், இந்த அம்மா இங்கே இருக்கும். இல்லை புருஷன் சிங்கப்பூரில் இருப்பார், இந்த அம்மா இங்கே இருக்கும். வருத்தப்படாதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு டாக்குமெண்ட்டெல்லாம் எழுதி வாங்கிருங்க. நீ துபாய் போனாலும் எங்கே வேணாலும் நீ போகும்போதே என்னை கூட்டிகிட்டு போயிரு மரியாதையா.
சத்தம் வரல, சத்தமே வரல, இன்னும் சத்தமே வரல, சத்தமே வரல. நீ புருஷனை விட்டு பிரியாத. புருஷனை விட்டு பிரிஞ்சா நீ நிறைய டெம்டேஷன்ல மாட்டுவ, நிறைய பிரச்சனை உனக்கு வரும். சரீர பிரகாரமா உனக்கு பிரச்சனை வரும். நிறைய குடும்பம் சதஞ்சிருச்சு. நீ செல்போனை வச்சுக்கிட்டு ஒழுங்கா இருக்க மாட்ட. உன்னுடைய செல்போனே உன் செல்ல அரிச்சிடும். கண்ணீரோடு இருதய பாரத்தோடு நான் சொல்றேன், டாக்குமெண்டலா இதுல எந்த பொம்பளை குறுக்கால வந்தாலும், எந்த மனுஷன் குறுக்கால வந்தாலும் சட்டை பண்ணாத. தேவ தத்துவம் இதுதான், கர்த்தருடைய தத்துவம் இதுதான், இதுதான் சத்தியம். அதன் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் யாருக்கு பிரியமா இருக்கணும்? புருஷ மனைவி இணைந்து கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில காரியங்களை நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். சில காரியங்களை சீக்கிரமாக நான் சொல்லி முடிக்கிறேன். முதல்ல எபேசியர்ல 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கும்போது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். அது எங்க வருது? 5:10. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்க. எல்லாரும் உங்க கண்ணை நிமித்தி அந்த எல்இடியில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. கர்த்தருக்கு, இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, கர்த்தருக்கு பிரியமானது. நான் என்ன சொல்றேன், வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க. கர்த்தருக்கு எது பிரியம்? ஒரு தம்பி சிங்கப்பூர்ல இருந்து வந்தார், தன் மனைவியோட வந்தார், பிள்ளைகளோட வந்தார். சர்ச்சு காம்பவுண்டு இடிக்கப்பட்டிருக்கிறத பார்த்தார். அவரால் தாங்கிக்கவே முடியல. சமீபத்தில் தான் ரட்சிக்கப்பட்டார். சமீபத்தில் தான் அவருடைய மனைவியை ஞானஸ்நானம் எடுத்தாங்க. குடும்பமாக வந்து வீட்டில் உட்காந்து சொன்னாங்க, சர்ச்சு காம்பவுண்டு இடித்த நிலைமையில் இருக்கிறது எங்களால் பார்க்க முடியல. நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம், நானும் என் மனைவி பிள்ளைகளும் தீர்மானம் எடுத்திருக்கிறோம், ஏதாவது நாங்கள் ஒரு உதவி செய்வோம். அல்லேலூயா. அப்போ இது யாருக்கு பிரியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கர்த்தருக்கு பிரியம். நைட் பிரேயர் முடிஞ்சிச்சு, கப்புள்ஸாக வந்தாங்க, ஒரு 20,000 கொடுத்தாங்க, காம்பவுண்டை கட்டுங்கன்னு. அடுத்து இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? பிரதர், எங்கள் வீட்டு டெலிவிஷனை நாங்கள் ரீசார்ஜ் கூட பண்ணுறதில்லை. இதெல்லாம் என்கிட்ட அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எதனால் அப்படி சொல்கிறாருன்னா, பாரம்பரியத்தில் இருந்த என் மனைவி அந்த அளவுக்கு கர்த்தரை பிரியப்படுத்திட்டு இருக்கிறா இன்னைக்கு. ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலாம். நீரே என் தேவன், உமது நல்ல ஆவியானவர் செம்மையான வழியில். நீங்க ஏன் அப்படி ஜெபிக்க கூடாது? காலையில எழுந்த, ஆண்டவரே இந்த நாள் எனக்கு நீங்க கிருபையா தந்திருக்கிறீங்க, இந்த நாள்ல உமது ஆவியானவர் என்னை செம்மையான வழியில நடத்தணும் ஆண்டவரே. அல்லேலூயா. என்னுடைய நடக்கையை தெய்வம் பார்க்கிறார், என்னுடைய பேச்சை தெய்வம் பார்க்கிறார், என்னுடைய கிரியைகளை கர்த்தர் பார்க்க. அதான் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். சில ரகசியத்தை ஒரு 5 மினிட்ஸ்ல சொல்லி நம்ம பந்திக்கு ஆயத்தமாக போறோம். நல்ல கவனிங்க. முதலாவது, நீங்க தேவனை பிரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? ரோமர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிங்க. ரோமர் 15:15. அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி. ஒரு பிரேக், அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. புறஜாதியாராகிய பலி, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாக. அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு. அப்ப என்ன அர்த்தங்க? புறஜாதிகளை கர்த்தருக்குள்ள கொண்டு வர்றதுக்கு சுவிசேஷம் என்னும் பலியை
இங்க பாருங்க, லிவிங் சாக்ரிஃபைஸ். எவாஞ்சலிசம் இஸ் ஒன் ஆஃப் த சாக்ரிஃபைஸ். நீங்க செலுத்துகிற பலியில ஒரு அருமையான பலி என்ன பலி தெரியுமா? சுவிசேஷம் அறிவிக்கிறது. இது சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தலைமையில விழுந்த கடமை. இதை நீங்க செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்க மேல ரொம்ப பிரியமா இருப்பாரா? அல்லேலூயா. ஒரு ஆத்மாவை கர்த்தருக்கு நேரா நடத்துனீங்கன்னா, ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போனீங்கன்னா உங்க மேல ஆண்டவர் அவ்வளவு பிரியமா இருப்பாராம், அவ்வளவு பாசமா இருப்பாராம். அந்த பலி ஏன் தெரியுமா? நம்முடைய மனித வார்த்தைகள் செய்யாத காரியத்தை தேவ வார்த்தை செய்யும். அதனாலதான் மார்க் 1:15 படிக்கிறோம், காலம் நிறைவேறிச்சு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை நீங்க go and spell. This is called gospel. நீங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு வேதம் ஏங்குது. அல்லேலூயா. நம்பர் 2, ஆண்டவரை நான் எப்படி பிரதர் பிரியப்படுத்துறது? பிலிப்பியர் 4:18. பிலிப்பியர் 4:18. எல்லாம் எனக்கு கிடைத்தது. அப்படியே நிப்பாட்டிக்கங்க. உங்களை கொஞ்சம் என்ன நிமிர்ந்து என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க. பிரதர் எனக்கு எல்லாம் கிடைச்சது பிரதர் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். நான் தூக்கிட்டேன். எனக்கு எல்லாம் கிடைத்தது. நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல வீடு, நல்ல சகோதரர்கள், நல்ல சகோதரிகள், நல்ல சபை, நல்ல மக்கள், நல்ல படிப்பு, ஒரு குறை இல்லை. உங்கள் கையை தூக்க முடியலையா? 99% தூக்கலை. இங்கேருந்து பார்த்தா தெரியும் 99% தூக்கலை. சரி, இப்போ நல்ல கவனிங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது. இதை சொல்றது யாருங்க? இதை சொல்றது யாரு? பவுல் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் உங்களுக்கு தெரியுமா? நான் இப்போ உங்கள்கிட்ட நேராக பேச போகிறேன். இப்போ எவ்வளோ கை தூக்குதுன்னு பார்க்குறேன். பவுலுக்கு எல்லாம் கிடைச்சிச்சா? பொண்டாட்டி கிடைச்சிச்சா? பவுல் கல்யாணம் பண்ணாரா? அப்புறம் எப்படி எல்லாம் கிடைத்ததுங்கிறார்? மன ரம்மியங்க. இப்போ எத்தனை பேருக்கு எல்லாம் கிடைத்ததுன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயாவா? கை தூக்குங்க, கை தூக்குங்க. எல்லாம் எனக்கு கிடைத்ததுன்னா நீங்க நினைக்க இங்க இருங்க, இந்த உலகத்துல யாருக்குமே எல்லாம் கிடைக்காது, யாருக்குமே பரிபூர்ணமா எல்லாம் வந்துடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்க. யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி யுத்தம் பண்ணி நல்ல கையை உயர்த்தி சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது. ஏங்க நீங்க சொல்லணுங்க, என்ன குறை வச்சிருக்கிறார் கர்த்தர்? 3 நேரம் சாப்பிட்றோம்ல, தங்க வீடு இருக்குல்ல, வாழ வழி இருக்குல்ல, தேவைகள் சந்திக்கப்படுதில்ல, அப்ப என்ன குறை இருக்குது? எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, தேவனுக்கு பிரியமான உகந்த பலியமாக எப்பாப்ராத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, தலை மேல கை வச்சு சொல்லுங்க, எல்லாம் எனக்கு கிடைத்தது, நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இதுல நீங்க மாறவே கூடாது. ஏங்க உங்களுக்காக நான் ஒரு காரியம் சொல்றேன். பிள்ளைய பறி கொடுத்துட்டு செத்த பிள்ளைய கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு நேர கர்மேல் பர்வதத்துக்கு ஓடுறா. யாரு? சூனேமியா. கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற எலிசா வேகமா ஓடி வர்றார். டே சூனேமியல் வர்றாடா அப்படின்னு வேலைக்காரன்ட்ட சொல்றார். அப்ப வேலைக்காரன்ட்ட சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, டே இந்த கையில தடி வச்சுக்க, எதுக்காக ஓடி வர்றான்னு தெரியல, என்னன்னு போய் விசாரிப்போம். சூனேமியா என்ன பிரச்சனை? அருமையா சொல்றாரு பாருங்க. பிள்ளைய பறிகொடுத்தவ வாயில வர்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ சுகமா இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? முதல்ல பைபிள் கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஒருத்தரை பார்த்தா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கணும்.
என்னங்க சத்தமே வரல? இது தமிழர் பண்பாடு இல்ல, இது வேத பண்பாடு, இது சத்தியத்தின் பண்பாடு. நான் திருப்தியா இருக்கிறேன், எனக்கு ஒரு குறைவில்லை. எப்போ பார்த்தாலும் அழுமூஞ்சித்தனமாகவே இருக்கிறது. அதுவும் இந்த பொம்பளை பிள்ளைங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதுகளுக்கு திருப்தியே வராது, திருப்தியே வராது. நீங்கள் ஊரையே விற்று கொடுங்க, இன்னும் பத்தாதுன்னு தான் கேட்கும். அல்லேலூயா. வசனம் அப்படி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ சுகமாயிரு. நீ சுகமா இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா? உன் புருஷன் நல்லா இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். இந்த காரியத்துக்காக கை தட்டுங்களேன். நீ நல்லா இருக்கியாமா? உன் புருஷன் நல்லா இருக்கானா? உன் பிள்ளை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கறது யாருங்க? எலிசா கேட்கிறார். அவள், நீங்க யாரையாவது இப்படி பார்த்து கேட்கறீங்களா? பாருங்க இந்த வசனம், சுகம்தான் என்று சொல்லி, சுகம்தான். இங்க பாருங்க, பிள்ளைய பறி கொடுத்தவ வாயில வர்ற வார்த்தை பாருங்க, நான் நல்லா இருக்கேன், எல்லாம் சுகம். அப்படி வருமா நம்ம வாயில? எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம வாயில என்ன வருது? என்ன வருது? ஆமா, எவ்வளவு செஞ்சாலும் கல்யாணத்தை அன்னைக்கு பார்ப்பாங்க, சீரா சீர். இப்போல்லாம் ரொம்ப ஸ்டைல் ஆயிடுச்சு. ஏம்மா நான் உனக்கு இங்கே சீர் பண்ணி என்னம்மா பண்ணுறது, நீ புருஷ வீட்டுக்கு இதெல்லாம் தூக்கிட்டு போக ஒரு லாரி வேணும், அதனால சீதனை வாங்குறதுக்கு நான் மொத்தமாக ஒரு செக்கு போட்டு என்ன பண்ணிடுறேன். ஆமாம், கர்த்தர் நல்லவர்னு கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. தயவுசெய்து யாரையாவது பார்த்தா நல்லா இருக்கிறீங்களா பிரதர்? நல்லா இருக்காங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா. இந்த மன ரம்மியம் நமக்கு வரணும். சொல்லுங்க பக்கத்தில், இந்த மன ரம்மியம், இந்த மன ரம்மியம் வரணும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலாம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உமக்கு பிரியமானதை செய்ய. நல்ல சத்தம் போட்டு சொல்லுங்க. அப்ப சுவிசேஷம் அறிவிக்கிறது ஆண்டவருக்கு சுகந்த வாசனையான ஒரு பலி. ஆண்டவருக்கு மூணாவது கீழ்ப்படிதல் அவருக்கு ரொம்ப பிரியம். கொலேசையர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் படிங்க பார்க்கலாம். கொலேசையர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். பிள்ளைகளே, பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள். அப்படியே கொஞ்சம் அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும். ஏன் எல்லா காரியம்னு எழுதினாரு? எல்லா காரியம்னு ஏன் எழுதினாரு? கல்யாணம் வரைக்கும், கல்யாணத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு எல்லாமே செய்யறது யார் தாங்க? உங்க பெற்றோர்கள் தான். ரெக்கம் முளைச்சிருச்சு, நான் பாட்டுக்கு பறந்து போவேன்னு போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உனக்கு ரெக்கம் முளைச்சாலும் உனக்கு கல்யாணத்துக்கு அலைன்ஸ் பார்த்து உனக்கு நல்ல இடத்த பார்த்து வைக்கிறது தகப்பன் தாயினுடைய வேலை. நீ பெற்றோர்களுக்கு என்ன பண்ண? இது யாருக்கு பிரியங்க? கர்த்தருக்கு பிரியம். வலது கையை உயர்த்தி ஒரு சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் சில திருமணங்கள்ல பாருங்க, ஆண்டவர் உலாவி வர்றதை நம்ம பார்க்கலாம். அது யாருக்கு பிரியமா இருக்குது? கர்த்தருக்கு பிரியமா இருக்குது. சரி, நல்ல கவனிங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறது அவருக்கு உகந்த பலியா இருக்கிறது, கீழ்ப்படுகிறது. 1 பேதுரு 2:5 சொல்லுது, ஆவிக்கேற்ற பலிகள் நம்ம செலுத்தணுமா. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற. அப்படியே உங்க பைபிள்ல அண்டர்லைன் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் யாருக்கு பிரியமான? தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலி. ஆவிக்கேற்ற பலினா என்ன? காலையில எந்திரிச்சு ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்ல பாடல்கள் பாடணும், நல்ல ஆராதிக்கணும், நல்ல ஜெபிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இதெல்லாம் என்ன பலி? ஆவிக்கேற்ற பலி. துதி பலி அது உகந்தவா, நன்றி பலி அது உகந்த காணிக்க. அந்த பலி என்ன பலி? ஆவிக்கேற்ற பலி. சத்தமா சொல்லுங்க, என்ன பலி? ஆவிக்கேற்ற பலி. 5வது அவருடைய சித்தம், அவருடைய சித்தத்தை செய்யணும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். எபிரேயர் 13:21.
இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து, அண்டர்லைன் பண்ணுங்க, பிரியமானதை உங்களில் நடப்பித்து, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகல நற்கிரியைகளிலும் சீர் பொருத்தினவர் ஆக்குவாராக. அவர் என்றென்றைக்கும் அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருடைய சித்தம் செய்யணும். ஆண்டவருடைய சித்தம். இந்த ஆண்டவருடைய சித்தங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். முதல்ல சுவிசேஷம், சுகந்த வாசனை, கீழ்ப்படிதல், ஆவிக்கேற்ற பலி, ஆண்டவருடைய சித்தம். ஆறாவது காரியம் ஸ்தோத்திரம் பண்ணணும். இது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். சங்கீதம் 103 சங்கீதம் 103 சங்கீதம் 21 வசனம் படிங்க. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்றது அவருக்கு என்னங்க, ரொம்ப ரொம்ப பிரியம். நம்பர் 7 எது பிரியம்னு பாருங்க. சங்கீதம் 1 சங்கீதம் 2வது வசனத்தை படிங்க. சங்கீதம் 1 சங்கீதம் 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. எதுல பிரியமா இருக்கணும்? நம்ம கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்தோம்னா கர்த்தர் நம்ம மேல எப்படி இருப்பார்? பிரியமா இருப்பார். இதான் சிம்பிள் லாஜிக். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னொரு வசனம் தரவா? ஏசாயா 42 அதிகாரம் 21 வசனம். ஏசாயா 42 அதிகாரம் 21 வசனம். கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவர் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி. எல்லாரும் அண்டர்லைன் பண்ணுங்க. எதை முக்கியப்படுத்தி? வேதத்தை இன்னொரு முறை படிங்க. எதை முக்கியத்துவப்படுத்தி? அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி ஒவ்வொரு குடும்பத்திலும் வேதத்தை முக்கியத்துவப்படுத்தணும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பெண் வீட்டார் வர்றாங்களா, மாப்பிள்ளை வீட்டார் வர்றாங்களா, முதல்ல அவங்கள ஜெபிக்க சொல்லுங்க. அதுல அவன் ஃபெயில் ஆயிடுவான். இந்த சத்தமே வரல. என்னங்க சத்தம் வரல? ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உள்ள வர்றாங்களா, முதல்ல ஜெபிக்க சொல்லுங்க. ஜெபத்திலேயே ஒவ்வொருத்தரும் தூக்கி தராசில் வச்சிடலாம். சரி, இது இந்த கேஸு வேணா, நல்லா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு கூப்பிடுங்க. அப்படியே தராசில் தூக்கி வச்சிடலாம். இது அறகுறை, இது ஒழுங்கா ஜெபிக்காத கேஸு. பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? கர்த்தர்ட்ட நிறைய வாங்குறோம். என்னைக்காவது கர்த்தர் கொடுக்கலன்னா என்ன மாதிரி நம்ம பேசுவோம் தெரியுமா? நம்ம கொஞ்சமாக பேசுகிறோம். ஏன் தான் இந்த கர்த்தர் கண்ணு தெரியாதவர் மாதிரி இருக்கிறாரோ, வாங்கினதெல்லாம் மறந்துடுறோம். கொடுக்காததை வாங்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அதுக்கு தாங்க ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி சத்தம் போட்டு வாங்கின ஒவ்வொரு காரியத்துக்காக என்ன பண்ணணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் வேதத்தை முக்கியத்துவப்படுத்துறார். நல்ல கவனிங்க. அது மட்டும் இல்லைங்க, அவர் நீதியின் மேல பிரியப்படுறவர். சங்கீதம் 11:7 என்ன சொல்லுது? சங்கீதம் 8வது காரியம் சங்கீதம் 11:7 என்ன சொல்லுது? கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். நம்ம நீதியா நடந்தா அது யாருக்கு பிரியமா இருக்கும்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். அவருடைய முகம் யாரை பார்க்குது? செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. என்ன சத்தமா? அதே நீதிமொழிகள் 21 அதிகாரம் 3 வசனம். சங்கீதம் 33 சங்கீதம். இந்த வசனத்துக்கு ஒப்புமையா நான் தர்றேன். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். சங்கீதம் 33:5 பாருங்க. சங்கீதம் 33 சங்கீதம் 5வது வசனம். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த 2 குறிப்பு தான் ஒரே நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறேன். நல்ல மனுஷனுடைய நடைகள் அவருக்கு பிரியம். சங்கீதம் 37 சங்கீதம்
23வது வசனத்தை பாருங்க. சங்கீதம் 37:21. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். ஒரு நல்ல மனுஷன் நடந்து போறத பார்த்து யார் பிரியமா இருக்கிறா? அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இந்த இடத்துல ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறான். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல். நீங்க வீட்டில் போய் உட்காந்து தியானிங்க. 10வது குறிப்போட நான் முடிக்கிறேன். 10வது குறிப்பு, நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால், எல்லாரும் படிங்க, அந்த எல்இடியை பார்த்து எல்லாரும் படிங்க. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். ஒண்ணு வேண்டாம். டாக்டர் கழுத்துல, இங்க பாருங்க, டாக்டர் கழுத்துல என்ன மாட்டியிருப்பாரு? ஸ்டெத்தஸ்கோப். அது எல்லாருக்கும் தெரியுது. இன்னைக்கு போய் 1 மணி நேரம் தனியா உட்காந்து இவ்வளோ நேரம் நோட்ஸ் எடுத்தீங்கல்ல, சில பேர் ஒன்றுமே செய்யலை. அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. சில பேர் எழுதவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. எழுதினவங்க, கேட்டவங்க, காதில் வச்சவங்க, மனசில் வச்சவங்க வீட்டில் போய் ரூம் கதவை சாத்திட்டு, இதுதான் ஸ்டெத்தஸ்கோப்பு. எது ஸ்டெத்தஸ்கோப்பு? இதுதான். இதை நெஞ்சில் வைங்க, இதை கையில் வைங்க, இதை இங்கே வைங்க. ஒருவனுடைய நல்ல முதுகில் வச்சு கூட மூச்சை இழுப்பான்னு சொல்லுங்க. மூச்சை இழுத்து பாருங்க, என் வழிகள்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கான்னு கேளுங்க. நான் போகிற பாதையெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கா? இல்லை நான் ஆண்டவருக்கு பிரியமானதை தான் நான் என் வீட்டில் செய்கிறேனா? இல்லை ஆண்டவருக்கு பிரியமானது தான் என் குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்கான்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் வழிகளை சமாதானமாக மாற்றுவார்.